அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இந்த நற்செய்தி வாச சிந்தனை எளிய உள்ளம். மத்திய நற்செய்தி நூல் பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 25 முதல் 27 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இறையரசு குழந்தைகளுக்குரியது என்று ஆண்டவர் கூறியது நினைவிருக்கலாம். பல எளிய மக்கள் பாவிகள், நட்புக்கும் உறவுக்கும் ஆகாதவர்கள் என்று ஒதுக்கி தள்ளப்பட்டிருந்தனர். பெண்களோ ஆண்களுக்கு சேவை செய்யவும் அவர்களின் பாலின வேட்கையை தணிக்கவுமே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என துச்சமாக எண்ணப்பட்டனர். இத்தகையோரை குழந்தைகள் என பாவித்து இயேசு ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் இத்தகையோர் அனைவரும் தங்களை ஒதுக்கி புறக்கணித்தவர்களையும் துச்சமாக எண்ணியவர்களையும் மரியாதையுடனே மதித்து நடத்தினர். இது சீரார்களின் மாண்புதானே. ஞானத்தின் வடிவமாகிய இயேசுவை ஞானத்தின் பிள்ளைகளாகிய இந்த எளியவர் மட்டுமே ஆர்வத்துடன் ஏற்றனர். அத்தகையோர் ஞானத்தின் பிள்ளைகளாக மாறிய விந்தையான இறையன்பின் அருட்செயல்தான் என்னே. இறையருள் இல்லாமல் எவரும் இயேசுவை இன்னார் என்று புரிந்து கொள்ள இயலாது என்பதையும் ஆண்டோர் இப்பொழுது மக்களை நோக்கியவாறு பேசுகின்றார். அன்பார்ந்தோர்களே, இந்த உலகத்திலே பலர் தங்களை ஞானிகளாக காட்டிக்கொள்கிறார்கள். தங்களுக்கு அறிவு இருப்பதால், தங்களது அறிவாற்றலை கொண்டு பலவற்றை அறிந்திருப்பதால் எல்லாம் தங்களுக்கு தெரியும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளாக மேலோங்கி இருக்கிறது. ஆனால் இவர்களை நாம் ஞானிகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் உண்மையான ஞானியார் என்ற கேள்வி நமக்குள்ளாக எழும். இந்த உலகத்தில் யாரெல்லாம் கடவுளை பற்றி கொண்டு தங்களது வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் ஞானிகள். தங்களது அறிவு செருக்கினால் தங்கள் எண்ணத்தை சிந்தனையை முன்னிறுத்தி வாழ்கிறவர்கள் ஞானிகளாக இருக்க முடியாது. இயேசு வாழ்ந்த காலத்தில் பரிசேய, மறைநூல் அறிஞர், சதுசேய தங்களின் அறிவாற்றலை கொண்டு எல்லாம் சாதித்து விட முடியும் என்று நினைத்தார்கள். தாங்கள் சொல்வதுதான் சரி என்றும் அவர்கள் எண்ணினார்கள். கடவுளை அவர்கள் உயர்த்தி பிடித்தாலும் தாங்கள் கடவுளையும் மிஞ்சியவர்கள் என்னும் எண்ணம் அவர்களது சிந்தனையில் ஊறி போயிருந்தது. இத்தகைய எண்ணத்தோடு வாழ்ந்தவர்களை தான் இயேசு கண்டிக்கிறார். கடவுள் இல்லாமல் தங்களது அறிவினால் அனைத்தையும் சாதித்து விடலாம் என்று எண்ணுகிறவர்களின் மனநிலையை இங்கே படம் பிடித்து காட்டி அவர்களது எண்ணத்தை உடைத்தெறிகிறார் இயேசு. இயேசுவை அறிந்து கொள்ள, அனுபவிக்க அறிவாற்றல் தேவையில்லை. எளிய உள்ளம் போதும். பணம், பதவி, அதிகாரம் தேவையில்லை. மற்றவர்கள் மீது கரிசனை கொள்கிற உள்ளம் போதும். எளிய உள்ளத்தோடு இயேசுவின் கரம் பற்றி நடப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறை ஞானத்தை பெற அவசியமான திறந்த மனமும் தாழ்ச்சியும் என்னிடம் உள்ளதா? எனது ஒவ்வொரு நாள் வாழ்விலும் இறைவன் செய்த உதவிகளுக்காக அவரை போற்றி பொழுந்து கொண்டிருக்கின்றேனா? குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறை ஞானத்தை பெற அவசியமான திறந்த மனமும் தாழ்ச்சியும் கொண்டவர்களாக திகழ நீர் செய்த உதவிகளுக்காக உம்மை ஒவ்வொரு நாளும் போற்றி புகழவும், குழந்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழவும் வரம் தாரும். ஆமீன்.